நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா. திமுக 2.0 அமையும் நாள் விரைவில் நமக்கு வரப்போகுது. இதை பத்தி நினைக்கிறேன். சோ இதுல வந்து பேச ஒண்ணும் கிடையாது. சிம்பிளி வேஸ்ட். ஓகே, அவசர ஆலோசனை. அதாவது பரபரப்பாக அரசியல் நடந்து கொண்டிருக்கும் போது இவ்வளவு சூழலையுமே கடகன்னு பேசுறாங்க. ஓகே சார். கிஷோர் சார், அடுத்து வந்து நம்ம 2 பேர் ஒரு மெகா கூட்டணி வந்து சேர்ந்துருக்கு. ஓகேங்களா? அதாவது இந்த கூட்டணி வந்து தேர்தலில் என்ன மாற்றங்கள் கொண்டு வர போது பல கட்சிகள் உண்மையாக பதற்றத்தில் இருக்காங்க. அது வந்து பாத்தீங்கன்னா அந்த டெல்டா சைடு அந்த பக்கம் ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா ராமதாஸும் அவங்க சசிகலா அவங்க கூட்டணி பத்தி ஒரு அப்படியே ஒரு பரபரப்பான பேச்சு இருக்கு. அது எப்படி சார்? சும்மா பரபரப்பு மட்டும்தானே? எப்படி ஒரு கருத்து இல்லைங்க, அதாவது இட்லி சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்டதையே வந்து தன்னுடைய அரசியல் அனுபவமாக முன்வைக்கக்கூடிய சசிகலா அவர்களும், யாருடா நீங்க இதை வச்சு நாங்கள் வந்து பெரிய புரட்சி செய்ய போகிறோம், புரட்டி போட போகிறோம். என்னத்தை புரட்டி போடுவீங்க? இல்லை, இந்த தேர்தலில் வந்து ஒரு பெரிய ஒரு சூறாவளி இருக்குமா இருக்காது அந்த 2 கட்சி சேர்ந்ததில்ல? நீங்க சொல்லுங்க மூர்த்தி சார், நீங்க தான் கரெக்டாக பேசுறீங்க. அவர் ஃபுல்லா ஃபன் பண்றாரு. அவரு கலாய்ப்பு மருத்துவர் ஐயாவே எனக்கு இல்ல, அது எதுக்கு போட்டோம் நீங்க சொல்றீங்க. குற்றச்சாட்டுகள் வந்து கொண்டிருக்கீங்க. அவனை வந்து நீங்க கம்யூனிஸ்டாவது இதே மாதிரியான குற்றச்சாட்டு வந்து மதுர் சத்யா என்ற பேர்ல குற்றச்சாட்டு வந்த பொழுது அவனை திட்டி வெளியில போட்டது மட்டும் இல்லாம கம்ப்ளைண்ட் கொண்டு போய் போலீஸ்ல கொடுக்குறாங்க. சரியா? நீ என்ன பண்ற? வேற ஒரு பதவியில போற. நீங்க ஒருத்தர் நடவடிக்கை ஏதாவது அவனுக்கு கிடையாது, இவனுக்கு கிடையாது, அங்க எடுக்கல இங்க எடுக்கல, ஸ்டாலின் கதை நிற்கின்றீங்களா? This video is sponsored by Fast Track, celebrating 25 years of excellence. Download your Fast Track app now. Cresco Cars, leading dealers of Maruti Suzuki. RR Collections, elegance in every thread. Top 4 call drivers, day or night, we drive for you. சார், இந்த தொகுதி பிரிப்புல காங்கிரஸ்ல வந்து செல்வ பெருந்தகை ஒரு பேட்டி கொடுத்தா, நீங்க பாத்திருப்பீங்களா சார்? நீங்க அதை மட்டும் நான் போட்டு காமிச்சேன். எல்லா தோழமை கட்சிகளுக்கும் அவங்களுக்கு கேட்பதற்கு உரிமை இருக்கு, கொடுப்பதற்கு மனம் இருக்கு மாண்பு முதலமைச்சர். ஆனா காங்கிரஸை கம்பேர் பண்ணி கேட்க வேண்டாம். காங்கிரஸ் 100 நாடாளுமன்ற தொகுதிகள் நாடாளுமன்றத்தில் இருக்காங்க. எத்தனை 100 நாடாளுமன்ற தொகுதி பிரதான எதிர்கட்சி. இங்கேயும் நாங்க பாண்டிச்சேரி உட்பட 10 நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கோம். ஏற்கனவே பல முறை சொல்லிட்டார், எங்களை நீங்கள் ஒப்பிட்டு பேச வேண்டாம். எங்களை ஒப்பிட்டு 110 தொகுதியில் நின்றவங்க இன்னைக்கு நாங்க 28 தொகுதியில் நிக்கிறோம். எங்களுக்கு எவ்வளவு வேதனை இருக்கும்? அந்த வேதனை அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. நீ காங்கிரஸ் கொடுத்தாங்கன்னா 41 கொடுத்திருக்காங்க, 63 கொடுத்திருக்காங்க, 63 நின்றோம், 41 நின்றோம், அப்புறம் 25 கொடுத்தாங்க. அப்ப நாங்கெல்லாம் வந்து இது மாதிரி நீங்க இவங்களுக்கு கொடுத்து அவங்களுக்கு கொடுத்து ஒப்பிட்டு பேசல. நம்ம தோழமையோட மக்களுக்காக இருக்கும், மக்களை சந்திக்க. நீங்க சொன்னீங்க சார், ஒரு காலத்துல காங்கிரஸ் ஆளுங்கட்சியா இருந்தது. ஏன் நம்ம ஆளக்கூடாதுன்னு வாய்மொழியே போட்டவர் தானே அவரு. அப்படிலாம் கேட்க கூடாதுரா சார். ஆக்சுவலா வந்து நீங்க சொன்ன மாதிரி வந்து கூட்டணிக்குள்ள இப்படி ஒரு கேவலமான விஷயங்கள் நடக்கும் போது மக்கள் எப்படி சார் பார்ப்பாங்க? இதெல்லாம் இது ஒரு ஹெல்த்தியான விஷயம். இப்ப நீங்க காங்கிரஸ்க்கு அதிகமா கொடுத்துட்டாங்கன்னு சொல்றாரு இல்லையா, சொல்றாங்க இல்லையா, கம்யூனிஸ்ட் சொல்றாங்க இல்லையா, காங்கிரஸ்காரங்க சந்தோஷமா இருக்காங்களா? அவனே அவனுக்கு பிடிக்கல, நீங்க கூட இருக்கிறது அவனுக்கு சுத்தமா பிடிக்கல. ஒண்ணு பண்ணலாமா சார்? ஒரு 4-5 முதல்வர் ஆக்கிடலாமா தமிழ்நாட்டை? இப்படி விடுதலை சிறுத்தைகள்ல கொஞ்ச நாள் முன்னாடி சொல்லுதான் 2026 திருமாவளவன் முதல்வர் வேட்பாளர். கரும ஒன்று 5-6 ஆக்கி விட்டோம்னா திருச்சிக்கு ஒரு முதல்வர், மதுரைக்கு ஒரு முதல்வர். அது நீங்க எப்படி பண்ணுங்க சார்? தேமுதிகாக்கு நான் ஐடியா கொடுத்தேன் சார். என்னன்னா, நாங்கள் அங்கேயும் பேசிக்கொண்டிருக்கிறோம், இங்கேயும் பேசிக்கொண்டிருக்கிறோம். நாங்கள் எல்லா இடத்துலையும் அப்படித்தான் பேசுவோம். அப்படின்னா பேசாம ஒரு 10 சீட்டு திமுகவோட ஒரு டீல், 10 சீட்டு அதிமுகவோட ஒரு டீல், 10 சீட்டு விஜய் கூட ஒரு டீல்னு போட்டா 30 சீட்டு தேமுதிக நின்ன மாதிரி ஆயிடும்ல சார். ஆனா நடந்து நீங்க தான் எல்லார்ட்டையும் பேசுறீங்கல்ல. நீங்க திமுகவோடையும் பேசுறீங்க, அதிமுகவோடையும் பேசுறீங்க, விஜயோடையும் பேசுறீங்க ஒரே சமயத்துல.
அதை நியாயப்படுத்தியும் சொல்றீங்க அப்படின்னா அதுக்கு பதிலா 10 சீட்டுனா 30 சீட்டு நின்று போங்களேன். ஸோ அதுக்கு இது சிறப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரே கட்சியில ஒரு எம்எல்ஏ இருக்காங்க சார். ஒரு சீட்டுன்றது ஒரு எம்எல்ஏ இல்லையா, அதே 4 பிரிக்க கூடாது சார். ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒவ்வொரு எம்எல்ஏ 5 ஒரு எம்எல்ஏ சீட்டு 5 பிரிச்சுக்கலாம். இது நல்லா இருக்குல்ல சார்? இளங்கோவன் குடும்பத்தில் நடக்கணும். ஒரு வருஷம் இளங்கோவன் சார், ஒரு வருஷம் 5 எம்எல்ஏ இருந்தார். ஒண்ணு எம்எல்ஏ ராஜினாமா பண்ணணும், சாகணும். அப்படி இல்லை சார், நம்மளே வாய்ப்பு ஒரு வருஷம் ரிசைன் ஈவிகே இளங்கோவன் நடந்ததுல ஒரு வருஷம் வந்து அவருக்கு மகன் இறந்துட்டாரு, அடுத்த வருஷம் இளங்கோவன் இறந்துட்டாரு. இது நல்ல விஷயம் தானே. 5 எம்எல்ஏ வைக்கலாமே சார். 5ன்னா 50 கூட வைக்கலாம். அப்படிதான் சார் கூறு போட்டு விற்கிறாங்க சார். அடுத்தபடியாக கிஷோர் சார், இது உங்களுக்கு ஆக்சுவலா நீங்க பதில் சொல்லணும் இந்த கேள்விக்கு. நிச்சயமாக மக்களை வந்து எதிர்பார்க்கலாம் உங்ககிட்ட. நம்ம முதல்வர் அவர்கள், அதாவது முன்னாள் முதல்வர் தான் சொல்லணும் இல்லையா, இப்போ அவர் சிஎம் கிடையாது. இப்போ இப்பயும் சேம் தாங்க. காப்பந்தன் வேணா சொல்லிட்டு போங்க. அப்படியா? எப்பவுமே நான் 4 வருஷமாவும் காப்பந்தன் தான் இருந்திருக்காரு. ஓகே சார். திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்களே, ஊன் உறக்கம் இல்லை. ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து நீங்க பாத்தீங்கன்னா தெரியல. உழைப்பை அள்ளி கொடுங்கள், உதயசூரியன் உதிக்கட்டும். ஏப்ரல் 23 அன்று தமிழ்நாட்டு மக்கள் தங்கள் வாக்குகளை உதயசூரியன் சின்னத்திலும் நமது கூட்டணி சின்னங்களிலும் அளிக்க அயராது பாடுபடுவோம். திமுக 2.0 அமையும் நாள் விரைவில் நமக்கு வரப்போகிறது. இதை பத்தி நினைக்கிறீங்க? இல்ல இவரு இப்ப மக்கள் என்ன கேக்குறாங்கன்னா, நீங்க எப்படி இந்த மாதிரி வந்து உங்களுடைய ஒரு செய்திகளா கொஞ்சமே யோசிக்காம இவ்வளவு கொடூரமான விஷயம் நடந்துட்டு இருக்கும் போது தூங்காம கொள்ளாம எங்களுக்காக நீங்க உழைங்கன்னு சொல்றீங்களே, நீங்க கொஞ்சம் கூட யோசிச்சா சொல்றீங்களா? தூங்காம கொள்ளாம உழைக்கிறாங்க. இங்க ஞானசேகரன் மாதிரி, அண்ணா பல்கலைக்கழக ஞானசேகரன் மாதிரி தூங்காம கொள்ளாம உழைக்கிறது. நம்பிக்கை தானே சார் வாழ்க்கை. அதுக்குன்னு இப்படியா? இது ஓவர் நம்பிக்கையா இருக்குது. அவங்களுக்கு அது நம்பிக்கை சார். சோ இதுல வந்து பேச ஒண்ணும் கிடையாது சார். சிம்பிளி வேஸ்ட்ன்றீங்க. ஓகே, அவசர ஆலோசனை. அதாவது பரபரப்பாக அரசியல் நடந்து கொண்டிருக்கும் போது இவ்வளவு சூழலையுமே கடகன்னு பேசுறாங்களா உள்ள? அப்படியா சார்? மீட்டிங் வச்சவங்க கேட்கணும், எப்படி அவசர ஆலோசனை, அசிங்கப்பட்ட ஆலோசனைன்னு சொல்லு. சென்னையில் நாளை, இது வந்து 19ஆம் தேதி வந்த நியூஸ் தான், ஏதாவது டிஸ்கஸ் பண்ணி ஆகணும். சென்னையில் நாளை மக்கள் நீதி மையம் அவசர ஆலோசனை கூட்டம். அது மக்கள் நீதி மையம், மிச்சம் நீதி மையம். நீங்க சொன்ன மாதிரி போன வாட்டியாவது கமல்ஹாசனுடைய ஹோம் தியேட்டர்ல வச்சாங்க, இந்த வாட்டி அவர் டைனிங் டேபிளே உட்கார்ந்து எல்லாம் பேசுவாங்க. ஓகே சார். சார் கிஷோர் சார், அடுத்து வந்து நம்ம 2 பேர் ஒரு மெகா கூட்டணி வந்து சேர்ந்திருக்கு. ஓகேங்களா? அதாவது இந்த கூட்டணி வந்து தேர்தலில் என்ன மாற்றங்கள் கொண்டு வர போதும் பல கட்சிகள் உண்மையாக பதற்றத்தில் இருக்காங்க. அது வந்து பாத்தீங்கன்னா அந்த டெல்டா சைடு அந்த பக்கம் ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா ராமதாஸும் அவங்க சசிகலா அவங்க கூட்டணி பத்தி ஒரு அப்படியே ஒரு பரபரப்பான பேச்சு இருக்கு. அது எப்படி சார்? சும்மா பரபரப்பு மட்டும் தானே? எப்படி உங்களோட கருத்து? இல்லைங்க, அதாவது ஒரு தமிழக அரசியல் நான் அடிக்கடி சொல்லுவேன், தமிழகத்தை ஒரு தமிழன் ஆனா அந்த முழு தகுதியும் மருத்துவர் ஐயாவுக்கு இருக்கு சொல்லுவேன். சரி, அதெல்லாம் ரொம்ப அவரை நான் அவரை நோக்கியே நான் அதை வைக்கல. அதாவது அக்கா கோட்டைக்கு கிளம்பிட்டீங்களா, இட்லி சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்டதையே வந்து தன்னுடைய அரசியல் அனுபவமாக முன்வைக்கக்கூடிய சசிகலா அவர்களும், யாருடா நீங்க நான் இதெல்லாம் இந்த வன்மையா கண்டுபிடிச்சேன். பண்ண முடியாது, கல்லு கட்டியது வரை எதிரிகளே இல்லை அப்படின்னு ஸ்டாலின் சொன்னார்ல. ஏன் இல்லை, அவர் என்ன மறந்துட்டாரு அப்படின்னு சசிகலா அந்த தெரியும். யாருக்காவது இருக்கா சார்? அது ரைட்டு. யாருடா நீங்க, உங்களை மட்டும்தான் நீங்க வெட்டினா மட்டும்தான் அருவா வெட்டுமா
யாருடா நீங்க எல்லாம்? யாரு? ஸ்ரீகாந்தி. அந்த அம்மா என்ன சார் பேசுறாங்க இந்த மாதிரி? அது அவங்க செயற்குழு கூட்டம் ஒன்று நடத்தினாங்கல்ல அங்க, அந்த பேப்பரை பார்த்து யாருடா நீங்கெல்லாம்? நீங்க வெட்டலாம் வெட்டுமா அருவா? அந்த அம்மா பேப்பரை பார்த்து யாருடா நீங்க? நீங்க வெட்டினா மட்டும்தான் அருவா வெட்டுமா? சேப்பாவே சேவை வரான்றாங்க சார். அதே மாதிரிதான். அப்போ 2017 இவங்க, நான் மருதர் அண்ணன் சொல்றேன், இப்போ திமுக இருக்காரு அவரு அண்ணன், சின்னம்மா வந்து போறாங்க, போச்சா இது பண்ணி போறாங்க. அவங்க இயல்பா அவங்க தஞ்சாவூர் பாஷையில அருமையா பேசுவாங்க. அவங்களை இயல்பா பேச விட்டீங்கன்னா அவங்க இந்த நீங்க அப்படி இந்த செந்தமிழ் அந்த அந்த மாதிரியான அந்த அடுக்குமொழி எல்லாம் விடாம அவங்க இயல்பா பேச வச்சு பாருங்க, சூப்பரா பேசுவாங்க. அவங்களுக்கு எழுதி கொடுத்து அங்க போய் அந்த மா நின்றுட்டு ஒரு கொண்டைய மாட்டிக்கிட்டு அந்த மா அங்க நின்றுட்டு தாய் வழி வந்த சொந்தங்களே நேர் வழி வந்து என்ன எதுக்கு நீ இயல்பா இருந்தாலே பிடிச்சி போவோங்க. ஒரு தஞ்சாவூர்ல இருந்து வரக்கூடிய ஒரு பெண்மணி சரியா, அந்த 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 மொழி நடை இருக்கு, அங்க இருக்கக்கூடிய அந்த அந்த இல்ல சூப்பரா அவ்வளவு அருமையா பேசுவாங்க சரியா. அவங்கள போய் நீ ஃபோர்ஸ் பண்ணி இப்படியே அவங்கள வந்து ஒரு கெடுத்து குட்டிச்சவராக்கி அவங்கள வந்து ஒரு ஒரு வட்டத்துக்குள்ளேயே வச்சு அவங்களுக்கு உண்மையாவே நல்ல பொட்டன்ஷியல் இருந்தது. நீ 2017 அவங்களுக்கு இருந்த ஒரு ஒரு இது இருந்து பாருங்க, முக்கியத்துவம் இருந்தது பாருங்க, அது அப்படியே கீழே வந்துருச்சு. 2021 அவங்க வராங்க சிறையில இருந்து, எவ்வளவு பெரிய ஒரு வரவேற்பு அவங்களுக்கு. பெங்களூர்ல இருந்து சென்னை வரைக்கும் 2 நாள் ஆச்சுல்ல, மேரத்தானா வராங்க. ஆமா சார், மேரத்தானா வராங்க, அவ்வளவு கூட்டம் சரியா. அப்படி இருந்தவங்க அன்னில இருந்து நீங்க பாத்தீங்கன்னாக்க பொறுத்திருந்து பாருங்க, பொறுத்திருந்து பாருங்க, எல்லாம் நடக்கும், எல்லாம் அப்படி நடக்கும்னு கடைசியில எவனோ ஒருத்தன் ஏதோ ஒரு கட்சியை அவன் வச்சிருக்கான், தென்னந்தோப்புன்னு ஒரு சின்னமா சரியா. அவன் எப்போ ஆரம்பிச்சு வச்ச கட்சி காமு பூப்போ தெப்பா அப்படின்னு ஒரு கட்சி சரியா. சேர்ந்து படிச்சா கெட்ட வார்த்தையாகுது. அது என்னமோ ஒரு கட்சி பூமா தமோ தீப்பா என்னமோ ஒரு கட்சி என்ன கட்சியை வச்சுக்கிட்டு இதுல கொடி சரியா. கொடியில பாத்தீங்களா அண்ணாவும் இருப்பார், எம்ஜிஆரும் இருப்பார், அம்மாவும் இருப்பார் என்ன சரியா. இந்த கொடி இதை வச்சுட்டு நாங்க வந்து பெரிய புரட்சி செய்ய போகிறோம், புரட்டி போட போகிறோம். என்னத்தை புரட்டி போடுவீங்க? இல்ல இந்த தேர்தலில் வந்து ஒரு பெரிய ஒரு சூறாவளி இருக்குமா இருக்காது அந்த 2 கட்சி சேர்ந்ததுல? நீங்க சொல்லுங்க மூர்த்தி சார், நீங்க தான் கரெக்டா பேசுவீங்க. அவர் ஃபுல்லா ஃபன் பண்றாரு, அவரு கலாய்க்கு இல்ல. மருத்துவர் ஐயா மீது எனக்கு இல்ல அது இருந்துட்டு போட்டோம், நீங்க சொல்றீங்க மரியாதை உண்டு. அவன் யாரையும் அவமரியா பேசல. இந்த 2 கட்சியும் சேர்ந்து தமிழ்நாடு அரசியலை போட்டி போடுமா போடாதா? இல்ல கற்பாமூச்சி போட்டி போட மாதிரி அப்படியே தவழ்ந்துட்டு இருக்குமா திரும்ப முடியாம? அதாவது எங்க அப்பா காவல்துறையில இருந்தாரு சரி. அப்பெல்லாம் ரிட்டையர் 58. 58 வயசுல ரிட்டையர் உடனே மறுநாள் என்ன பண்ணாருப்பா ஊர் கிளம்புமா, போய் அமைதியா கிராமத்துல இருந்து கடைசி காலத்துல கிராமத்துல இருந்து வாழ்க்கையை அமைதியா கழிக்கணும்பா சரி அப்படின்னு நினைச்சாரு, போயிட்டாரு. இவங்க வயசான காலத்துல இல்லாத ஒரு வேலைதான் இது, இந்த வயசுக்கு இது வேண்டாமன்னு பாக்குறேன். ஏன்னா நீ வேற ரொம்ப இது தானே. இந்த முள்ளிவாய்க்கால் முற்றத்தில் வந்து போன ஆண்டு நினைக்கிறேன் ஒரு கூட்டம் வச்சிருந்தாங்க. அப்போ அந்த முள்ளிவாய்க்கால் முற்றம் வருவதற்கு முழு முதற் காரணம் முனைவர் நடராசன் தான், அண்ணனுக்கு தெரியும். ஆமாம், அவர் தான் அதுக்காக சிறைக்கு போனார், நிலம் வாங்கினாரு, அதை பண்ணாரு, இதை பண்ணாரு. நாங்களாம் ஓடி ஒளிஞ்சோம் அந்த அது சம்மந்தப்பட்ட வழக்கில். ஏகப்பட்ட இன்னல்களை நடராசன் உள்ளாக்கப்பட்டார். அவரோட அடையாளம் ஒரு சின்ன அடையாளம் கூட இல்லை. அப்போ கருவறுப்போம் துரோகிகளை கருவறுப்போம்னு அங்கே கோஷம் போடுறானுங்க அன்னைக்கு நெடுமுறை ஆளுங்க. அடுத்து அதுக்கு எதிரில் கூட்டம் இந்த சசிகலா அம்மையார் இருக்கிறாங்க.
இப்போ இது முழுமூச்சாக ஈடுபட்ட எம்என் நடராசன் அவர்களுக்கு ஒரு முழு உருவ சிலையை வைக்கணும். இன்னைக்கு இருக்கிற இந்த முள்ளிவாய்க்கால் நிர்வாகம் இது செய்யாது. ஏன்னா கருவறுப்போம் எதிரிகளை துரோகிகளை கருவறுப்போம்னா அது எந்த துரோகின்னு சொல்றதுக்கு கூட ஒரு வாயில கோஷத்துல சொல்றதுக்கு கூட வக்கு இல்லாதவங்க இவங்க எப்படி எதிரிகளை கருவறுப்பான் அப்படின்னு சொல்லி நான் நடராஜன் அவர்களுக்கு ஒரு சிலையை வைக்கணும்னு நானும் தாங்கி பேசுறேன் சார். எந்த ஒரு சலனமும் இல்லை. நான் மிரண்டுட்டேன். நான் அந்த மாதிரிலாம் பார்த்தது இல்லை. சொல்றேன், யார் அவர் எம்என்? உங்க கணவர், உங்களுக்கு ஒரு அடையாளம். அவர் ரியாக்ஷனே இல்லை, எந்த ரியாக்ஷனுமே இல்லை சார். அந்த அவரை பார்க்க வரத்துக்காக போலீஸ் வந்து கெடுபடி பண்ணிச்சு அப்படின்னு சொல்றாங்க. நான் கேட்குறேன், அவர் ஹாஸ்பிட்டலில் இருந்தார், நல்லா நெடுமரம் மாதிரி வளர்ந்துருக்காங்க இந்த விவேக்கு, ஜெயானந்த், இவங்கெல்லாம் யாரு? இளவரசி பையன், திவாகரன் பையன், இவங்க யாராவது இந்த பில்லு ஹாஸ்பிட்டல் பில் கட்டினாங்களா? 24 லட்ச ரூபாயா இருக்கும். கூட இருந்தவங்க, நடராஜன் கூட இருந்த அவங்க தான் கட்டினாங்க. 24 லட்ச ரூபாய் கூட நீங்க பெறாம போயிட்டாரா? அவரு காசு இல்லாமல் வந்துருக்குமோ சார்? சார் அதை இல்லை கட்ட வேணான்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னாரா? அதாவது அந்த நடராஜன் என்பவர் ஒரு உலக ஐக்கான். அவர் பேரை சொல்லி கூட நாம் வந்து ஒரு அரசியலில் நிற்கிறோன்ற ஐடியாவை கூட கொடுக்கறதுக்கு அங்கே ஆள் இல்லைன்னா இந்த அம்மாவை இவர்கள் எப்படி சரியாக வழிநடத்துவாங்களான்றது தான். சார் இப்போ இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போது நாட்டை கடவுள் முருகனே ஆண்டாலும் கூட அசம்பாவிதங்கள்லாம் வந்து நடக்கத்தான் செய்யும். பெண்கள் முன்னேற்றத்தில் தமிழ்நாடு தேசிய அளவில் முன்னிலை வகிக்கிறது. பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. ஒரு தவறு நடந்துவிட்டால் அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதை அரசு சரியாக செய்து வருகிறது. கடவுள் முருகன் சார், அடிமை நம்பரை சொல்லுங்களா சார்? கடவுள் முருகன், அல்லாஹ், ஜீசஸ் இந்த மாநிலத்தை ஆண்டாலும் இது போன்ற நிகழ்வுகள்லாம் வந்து நடக்கதான் செய்யும். நடக்கதான் செய்யும். ஆமா ஆமா ஆமா. தனி மனித ஒழுக்கம் தான் முதன்மையானது. காங்கிரசின் வழக்கறிஞர் ஹலீம் அல் புகாரி. ஒருவேளை அவர் முருகன் ஆட்சி பண்ணப்ப அவர் இருந்திருப்பாரு. நான் இல்ல. இவர் எல்லா மேடைகளிலும் இப்போது டிபேட்ல வந்து காங்கிரஸ் சார்பாக இவர் தான் வந்து பேசுறாரு. எல்லா சேட்டலைட் சேனல்ஸ்லயுமே பேசுறாரு. இந்த பதிவை வந்து பாத்தீங்கன்னா சார் எனக்கு தெரிஞ்சது மவுண்ட் ஒரு புகாரி இருக்குது, நீலாங்கல்ல ஒரு புகாரி இருக்குது. இல்ல இல்ல இந்த கருத்து நீங்க கிஷோர் சார் உங்களுடைய பார்வை சார் இந்த கருத்துக்கு? அதாவதுங்க 3 வயசு குழந்தை கிருஷ்ணகிரியில இப்போ பாலியல், அதாவது என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த குழந்தை வந்து இறந்து போயிடுச்சு. அவருடைய தந்தை இவங்க வீட்டில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொண்ணுங்க நிகழ்ந்தா அவர் அல்லாண்டாவோட இப்படி தான் நடக்கும். தனி மனித ஒழுக்கம் இருக்குன்னு சொல்லுவாரு. அவன் தனி மனித ஒழுக்கம் இல்லை, அதெல்லாம் எங்க வீட்டு பிள்ளை இந்த மாதிரி பண்ணிட்டான் சொல்றாரு. 3 வயசுக்கு நீங்க யோசிச்சு பாருங்க, வேற எந்த இதையும் நீங்க விட்டுருங்க. 3 வயசு குழந்தைங்க, சரியா? அந்த குழந்தை இறந்துருச்சு, அடக்கம் பண்ணிட்டாங்க. அவங்க அப்பாவுக்கு சந்தேகம் வருது. ஏன்னா அந்த தாயார் வந்து இன்னொரு நபரோட உறவில் இருக்கிறார் அப்படின்ற சந்தேகம் வருது. அதனால அதை போய் கம்ப்ளைண்டாக கொடுக்குறாரு. தோண்டி எடுத்து போஸ்ட்மார்ட்டம் கொண்டு போகிறாங்க. தோண்டி எடுத்து கொண்டு போகிறாங்களோ இல்லை அங்கிருந்து அப்படியே கொண்டு போகிறாங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை மூடி மறைக்கிறாங்க. ஆக்சுவல் ரிப்போர்ட் என்னன்னா இந்த குழந்தை பாலியல் ரீதியாக சிதைக்கப்பட்டிருக்கு, அதனால ஃபிட்ஸ் வருது, இது இறந்து போகுது. எவ்வளவு கொடுமையான ஒரு விஷயம். திமுகவை சேர்ந்த ஒரு திமுகவை சேர்ந்த இதுல என்ன ஹைலைட் தெரியுமா சார்? அங்க இருக்க ஏரியாவில் இருக்கவங்களாம் அவன் பேர் வந்து பெரிய நாயகம். அவன் அங்க எல்லாரும் என்ன பேர்ல அடைமொழியில கூப்பிடுவாங்கன்னா கலைஞர்னு தான் கூப்பிடுவாங்க. உண்மையா சொல்லுங்க அந்த ஏரியாவில் என்ன சார் இது? சரியா? அவரு என்ன சொல்லுவார் சார்? உண்மையா சொல்றேன் சார். இந்த சம்பவம் முழுமையாக உண்மை. ஆனா அந்த கலைஞர் நிஜமாவே பெரிய நாயகம் என்கிற கலைஞர் தான் அவன் போஸ்டரே அடிக்கிறான். சரியா? திமுக காரன் 75 நாட்கள் இது வந்து மூடி மறைக்கப்பட்டிருக்குங்க. ஆமா சார், இது அக்டோபர் நடந்தது. மூடி மறைக்கப்பட்டு இந்த விவகாரம் அதுக்கப்புறம் தான் வெளியில வந்தது. சரியா? வெளியில வந்து இப்போ வந்து அது திமுக காரன்னதுக்கு அப்புறம் எவ்வளவு பெரிய ஒரு ஹியூமன் கிரைம் பண்ணியிருக்கணும். இந்த கூட்டணி கட்சிகள்லாம் பேசுறாங்க இல்லையா, மனசாட்சி இருக்கா இவங்களுக்கு? சொல்லிக்கிட்டு இருக்க அதே சமயத்துல அங்க இதுல தென் தமிழ்நாட்டுல ஒரு 60 வயது அவங்க 66 வயது அந்த பெண்மணிகிட்ட வந்து பாலியல் பலாத்காரம்
நடந்தது. சார் எல்லா அரசு எல்லாரையும் ஒரே மாதிரியா தானே பார்ப்போம். சொல்றேன் இதுலயா என்ன சார் என்ன கொடுமை பாருங்க இது. ஏங்க, அவன் ஒழுக்கம் இல்லாம இதெல்லாம் பண்ணிட்டு அப்புறம் அரசு மேல குறை சொல்றீங்க. கையில ஒரு சிறுமிங்க நேற்றுக்கு மனசே உடஞ்சி போச்சுங்க பார்த்து. ஒரு விவசாயி ஆமா கொலை செய்யப்பட்டிருக்கிறார். தலித் சமூகத்தை சேர்ந்த ஒரு விவசாயி கொலை செய்யப்பட்டிருக்கார். அவங்களுடைய பொண்ணு வந்து மன உளைச்சலின் காரணமாக எந்த நடவடிக்கையும் காவல்துறை எடுக்கலன்னு சொல்லிட்டு உள்ளங்கையில் எழுதுதுங்க. என்ன எழுதுது? தற்கொலை நிற்கும் போது எழுதுது. மனசு உடஞ்சி போச்சு இதை பார்க்கும்போது. ஏதாவது இந்த என் மனதில் இருப்பதையெல்லாம் என்னால் வெளியில் சொல்ல முடியல. குறைந்தபட்சம் உங்களிடம் நான் மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன், என் தந்தையாருடன் சேர்ந்து என்னை அடக்கம் செய்யுங்கள்னு எழுதுது. அப்படின்னா எவ்வளவு கொடுமை. அடக்கம் செய்ய வேண்டியது இந்த நாட்டில் இப்போது இருக்கிற அரசு தான் இதில் தெரியுது. எவ்வளவு கொடுமை. சரி, இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கும்போது 9வது படிக்கிற மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு இறந்திருக்காங்க. இது ஆகாஷ் ஏன் ஒருத்தன் மரண வாக்குமூலம் கொடுக்குறாங்க. இல்லை இப்போ நம்ம காலில் இப்படி ஒரு கல் கீழே ஒரு கல் என்னங்க கிஷோர் இப்படி பேசினே போனாருன்னா அடுத்து என்ன ஒருத்தனை வச்சு சொல்ல விடுவாங்க. ஏம்பா ஒவ்வொருத்தன் இதுக்கு பின்னாடி ஒரு ஆளை போட முடியுங்க சார்? இதுக்கு முன்னாடி இப்படி நடக்கலையே சார்? அப்போ ஆள் நம்ம போடலையே. இதெல்லாம் வந்து அத்துமீறல் இல்லையா சார்? ஒரு பாலியல் தவறு நடக்குது, குற்றச்செயல் நடக்குது சார். பாலியல் குற்றச்செயல் நடக்குது, அது எல்லா இடத்துலையும் ஒரு காவல்துறை அதிகாரியை போட முடியாது. ஆனா நான் கேட்கிறேன் சார், திமுக காரன்றதுனால தான் போலீஸ் வந்து இதை மூடி மறைச்சாங்க 75 நாள். கிஷோர் கே சாமி பேசுற அளவுக்கு அந்த பகுதியில் இருக்கிற மக்களாவது இது வந்து பேசியிருப்பாங்களா சார்? மேல்மருவத்தூர்ல சார் இது சார் அவங்க வராங்க பேசுறாங்க, பேசினாலும் அவங்களுக்கு என்ன தீர்வு கிடைக்குது? வெளியே காமிக்கணும்ல அது. இல்லை அதற்கான வந்து ரிசல்ட் இப்போ அடுத்த இந்த தேர்தலில் வந்துருமா? இல்லை கொடுக்கணும்ல. இதுக்கு மேலேயும் மக்கள் மாறினா அப்புறம் எப்படிங்க சார்? நான் இன்னொன்று சொல்றேன். மேல்மருவத்தூர்ல சிவா என்கிற திமுக நிர்வாகி வந்து பாத்தீங்கன்னா 6ஆம் வகுப்பு படிக்கும் மாணவிக்கு வந்து பாலியல் தொல்லை கொடுத்திருக்காரு சார். ஸ்டேஷன்ல போய் புகார் கொடுத்து இது வரைக்கும், அதாவது இந்த செய்தி வந்து 2 நாள் ஆகுது, இது வரைக்கும் அவர் மேல புகார் வந்து பாத்தீங்கன்னா எதுவும் எடுக்கலன்றது. இதெல்லாம் சொல்றீங்க. இப்போ கடந்த காலங்களில் இந்த பள்ளி ஆசிரியர்கள் வந்து கூட படிக்கிற பசங்களுக்கு செக்ஸ் டார்ச்சர் கொடுத்து பார்த்துருக்கோமா? எங்கேயோ ஒன்று நடக்குது சார். அதே இப்போ ரெகுலராக நடக்குது. அப்போ யாருக்கும் எதன் மீதும் ஒரு பயம் இல்லை சார். அப்படின்ற போது நம்ம யாரை குறை சொல்லுவோம்? ஒன்று ஆமாம்மா எங்கேயோ ஒரு ஊரில் யாரையோ ஒரு பெண் இது பண்ணிட்டா நீங்கள் முதல்வர் வருவீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கே ஆள் இருக்குல்ல. இதை பற்றி சொல்கிறாங்களே தனிநபர் ஒழுக்கம் அப்படின்னு சொல்கிறான். ஜெயலலிதா மேலே சொன்னாங்க ஆண்மையை கட் பண்ணணும்னா தெரியுமா? சார் அது ஒரு நடவடிக்கை சார். ஒரு குற்றம் இதை பாருங்க, இது பெரிய மச்சம் சொன்னானே 47 மணி நேரத்தில் ஆக்ஷன் வச்சுட்டாங்கன்னு சார். ஒரு நடவடிக்கை எடுப்பது என்பது அடுத்த சமூகம் நடக்காமல் இருக்கிறதுக்காக தான் நடவடிக்கை. இல்லைதான் இதாவது அந்த பட்சம் விட்டுலாமே சார். இவ்வளோ நடக்கும் போது சார் இது உங்களுக்கு நீங்க தான் பதில் சொல்லணும். இது ஆக்சுவலி நீங்க தான் கரெக்டான பர்சனுக்கு பதில் சொல்றதுக்கு. அதாவது நம்ம பெண்களை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம், குற்றத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம், பாலியல் கொடுமையை பத்தி பேசிட்டு இருக்கோம். இப்போ மூர்த்தியான ஒரு பெரிய எக்ஸ்பிரஷன் கொடுத்தா நீங்க ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்தீங்க, ஒரு மனதே வலிக்குதுன்னு சொல்றீங்க. இந்த நேரத்துல ஒருத்தவங்க வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியிடுறாங்க, சொல்றாங்க வெளியில, அருவருக்கத்தக்க பேச்சு தான் டைட்டில். ஓகேங்களா? அரசியல் நாகரிகமோ அடிப்படை அறமோ அதிமுகவினருக்கு என்றும் இருந்ததில்லை. சரிங்களா? பெண்களை இழிவுபடுத்துவதையே வாடிக்கையாக வைத்திருக்கும் தனது கட்சியை சார்ந்த இந்த நபரின் அருவருக்கத்தக்க பேச்சுக்கு எதிர்கட்சி தலைவர் நடவடிக்கை எடுப்பார் என்று எதிர்பார்த்தது வீண். ஓகேங்களா? அதிமுக முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் அவர்கள் சர்ச்சை பேச்சுக்கு திமுகவோட துணை பொதுச் செயலர் திருமதி கனிமொழி வந்து இந்த ஸ்டேட்மெண்ட். ரொம்ப சிம்பிளா ஒரு கேள்வி கேட்கிறேன். 2016 ஒரு ஐஸ் ஃப்ரூட் விவகாரம் வெளியில வந்துச்சு, பெரிய கருப்பன். அது சம்பந்தமா விசாரணை குழு ஒன்று போட்டாங்க. என்ன சார் ஐஸ் ஃப்ரூட் அப்படின்னா? பெரிய கருப்பன் படுத்துக்கிட்ட அப்படின்னு ஒரு போஸ்ட் கொடுப்பாரு. கட்சி பணியில் யாரோ ஈடுபட்டு இருப்பாங்களே அந்த விவகாரம் தான். சரியா? இதுல கனிமொழி தலைமையில தான் விசாரணை. என்ன நடவடிக்கை எடுத்தீங்க நீங்க? ராஜீவ் காந்தின்னு ஒரு பொறுக்கி உங்க கட்சியில வந்து பல பெண்களை சீரழித்திருக்கிறான், குற்றச்சாட்டுகள் வந்து கொண்டிருக்கின்றன. அவனை வந்து நீங்க கம்யூனிஸ்டாவது இதே மாதிரியான குற்றச்சாட்டு வந்து மதுர் சத்யான்ற பேர்ல குற்றச்சாட்டு வந்த பொழுது அவனை தூக்கி வெளியில போட்டதுல மட்டும் இல்லாம கம்ப்ளைண்ட் வந்து போலீஸ்ல கொடுக்குறாங்க. சரியா? நீ என்ன பண்ற? வேற ஒரு பதவியில போடுற சார். நீங்கள் ஒருத்தர் நடவடிக்கை எடுத்தால் அவனுக்கு எடுவீங்க, இவனுக்கு எடுவீங்க, அங்கே எடுக்கல இங்கே எடுக்கலன்னீங்க. ஸ்டாலின் வந்து நிற்குன்றீங்களா?
என்ன இப்படி அநியாயமா சார் இல்ல எனக்கு ஒரு டவுட். அவரு இப்போ ஒரு சார், அவங்க ஒரு பெண் அல்லவா? சார் நான் இப்ப என்ன சொல்றேன், இதுக்கு நான் ஒரு பதிவு பண்ணேன் சார். இருங்க சார், நான் இதுக்கு சொல்லிடுறேன். நீங்க வந்து சிவி சண்முகம் ஒரு பேச்சுக்கு சொல்லுங்க, அது ஒரு தனிப்பட்ட விருப்பம். ஓகே, தவறு இருக்கா, நீங்க குரல் கொடுங்க, அதை தவறு சொல்லல. நான் என்ன கேக்குறேன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காலில் உதிர்ந்து போய் விட்டா அம்மா கால நடுவுல போயிட்டு வந்துருவாரு உதயநிதி சொன்னார்ல, இதுக்கு கண்டனம் காலுக்குள்ளே போயிடுவாரான்னு சொன்னதுக்கு கனிமொழி கண்டனம் தெரிவிப்பாங்களா? ஒண்ணு. இந்த விவசாயி சுத்தி இவரு சொன்னாரு பொன்முடி நின்னுக்கு நான் நம்ம சார் நம்ம இப்படி போவேன், கீழ்மட்டத்துக்கு போகலாம். இப்ப உதயநிதி வந்துட்டோம் இல்லையா, நம்ம ஒரு படி மேல போவோம். இப்போ திரு ஸ்டாலின் அவர்கள் சுத்தி பெண்கள் உட்காந்துருக்கும் போது மைக்குல சுத்தி பெண்கள் உட்காந்துருக்காங்க, புரியுதுங்களா? நம்ம கிட்ட வீடியோ ஆதாரம் சும்மா தான் பேசல. அவர் சொல்றாரு, என்ன சுத்தி பெண்கள் உட்காந்துருக்க, சுத்தி பெண்களை பார்த்து பேசுறதுக்கு ஒரு மாதிரி மகிழ்ச்சியா இருக்கு. நம்ம செந்தில் பாலாஜி எப்படின்னா ஒரே கல்ல 2 மாங்காய் அடிக்கிறவரு, அவர் 2 மாங்காய் கிடையாது பல மாங்காய் அடிப்பாரு. நான் மாங்கான்னு சொல்றதை நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. வீடியோ வேணுமா? போடுங்கன்றேன். நான் என்ன சொல்றேன் சார், இப்போ உதயநிதி மேலயும் ஸ்டாலின் மேலயும் இவங்க வந்து ஒன்னே ஒரு இப்போ ஒரு பிரஸ் ரிலீஸ் பண்ணி சுத்தி மாங்காய் இருக்குதுன்னாருல, அது எது கேள்வி கேட்டது? யாரு கேள்வி கேட்ட புரியல சார். ஒரு முதல்வர் ஒரு முதல்வராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் ஒரு துணை முதல்வர் உதயநிதியை இப்பெல்லாம் பேசியிருக்காங்க சார். சரிங்க, ஏங்க இப்ப இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஒரு ஆள் சார், சிவாஜி கிருஷ்ணமூர்த்தினா லோ லெவல். நான் சொல்ல துணை முதல்வர் இதுக்கு பதில் அப்படிதாங்க பண்ணுவோம். போங்க கிஷோர் சார், நான் உங்களுக்கு சொல்ல புரியுது சார். நம்ம ஏன் வந்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியும் பொன்முடியும் அட்மினிஸ்ட்ரேஷன் டாப் லெவல்ல அவர்களை வழிநடத்தக்கூடிய தலைவரோ துணை தலைவரோ இப்படி பேசுறாங்க அப்படின்னா நிர்வாகம் எப்படிங்க இருக்கும்? சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை விட்டுருங்க, பேச்சாளருங்க, மேடை பேச்சாளர் பேசிட்டு போறாரு. சரியா, அது நியாயம் நான் சொல்ல போறது இல்லை. பட் அது பேசிட்டு போறாரு. நான் கேட்கறது, உங்களுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் இந்த ரகுபதி பேசினாப்லையே என்ன பண்ணீங்க? டிவிகே த்ரிஷா, விஜய், கீர்த்தி சுரேஷ் சொன்னது யாரு? சட்ட அமைச்சர். அவங்க ஒரு கிளிகளுக்கு வெளியே வருது. இதெல்லாம் ஏன் சார் பெருசா இல்ல, இவங்க ஆபாச பேச்சுக்கு ஒரு உதாரணமாக விளங்கக்கூடிய திமுக நீங்க அப்படி எடுக்கிறீங்க. இந்த வயதிலும் அவ்வளவு எளிமையாக துள்ளலா ஒருத்தர் கிடைச்சிருக்காருன்னு சந்தோஷப்படுங்க சார். இதெல்லாம் சந்தோஷப்படுற விஷயமா சார்? என்ன சார் பேசிட்டு இருக்கிறீங்க நீங்க? சந்தோஷப்படுங்க சார், அந்த மாதிரி அமைச்சர்கள் நமக்கு கிடைச்சிருக்காங்க. அப்போ அவ்வளோ ஸ்போர்ட்டிவா இருக்கிறாங்கன்னா அப்போ ஒரு விஷயம் நடக்கிறப்போ டக்குனு வேகமா போய் அதை பார்த்து நடவடிக்கை எடுப்பாங்கன்ற மாதிரி எடுத்துங்க சார். இதெல்லாம் கொடுமை சார் உண்மையாவே. சார் நான் சொல்றேன், இவ்வளவு விஷயங்கள் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் சார். இதுக்கு மத்தியில முதல்வர் சொல்றாரு, சாதனை பயணம் தொடரும், நாம் ஒற்றுமையாக ஓரணியில் இருக்கும் வரை இந்த சாதனை பயணம் தொடரும், தமிழ்நாடு தொடர்ந்து வளர்ச்சி பாதையில் நடைபோடும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு. இதெல்லாம் என்ன சாதனை பயணமா சார்? இப்ப நம்ம பேசுனதெல்லாம் வேதனை பயணம், ரோதனை பயணம். சாதனை இல்லையா? அமுக டுமுகள் அமால் டுமால், அமுக டுமுகள் அமால் டுமால்.